மீனை கீழே தள்ளி போட்டியா போடுங்க போடு ஆன்லைன் இருக்கு மக்கா பாத்துக்கா நீங்க பாருங்க ஆன்லைன் இருக்குன்னு பாரு இல்லையா அவனை வலை இறக்கியாச்சுல இது எப்போ முறை நடந்து பின்ன உங்களுக்கு வேண்டிய அங்கே அவல்லாம் எடுத்து வச்சிருக்க அவலில் இருந்தோம் இப்போ நம்ம வலையை போட்டு முடிச்சாச்சு எனக்கு கீழே இருந்து அணைச்சி மேலே நீ கொண்டு போகணும் ஓட்டா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் போகல சீக்கிரம் போன அம்பில் அது கொடுக்க முடியும் இடையில மட்டும் கொஞ்சம் குண்டெல்லாம் கிடக்கல நம்பல தட்டுச்சா காலில் ஏம்பில் உன் தோட்டக்காலி நிலைக்காமல இருக்கும் તમે જંદા பிஜாரம் இல்லையா நேரில் ரெண்டு மூணு தடி கிடாகும் ஆனால் அதெல்லாம் பார்த்தா கொண்டோம் என் மேலே வளர்ப்பு கிடாக்கா போ போ வளர்ப்பு தானா எங்கெல்லாம் மாட்டி கிடாக்கி இழு வருதா மீன் இருக்காரு மீன் கிடச்சா ஒன்று ரெண்டானமா துணியிலையா இருக்கு கொண்டு வருவோம் அங்கே போகணும் நீ என்ன ஜெய மீன் இருக்கா இந்த பக்கமும் வரல அந்த பக்கம் மறைச்சு போட முடியாதா மகா அவங்க இழுத்துட்டு போகிறது வரல எந்த பக்கமே வரல மகை இந்த பக்கம் வரவே இல்லைல்ல இங்கே அத்தத்திலே மாட்டி கிடக்கணும் முடியல மக்கா ஏன் அண்ணா அவனும் இழுத்து தான் இருக்கேன் நானும் இங்கே இழுத்து தான் இருக்கேன் நான் இப்போ வேறு என்ன செய்ய முடியும்
ஓஹோ இங்கே மாட்டி கிடக்கல என்ன இதில் இதுலையோ கிட்ட இல்லை அங்கே கிடக்கல அடி அங்கே கிடக்கு சத்தியமாக இங்கே தான் அது எங்கே தெரியுமா வேலை கட்டுது ஆழம் கூடின இடத்துல வச்சு செதுக்கிறது இருந்து வரும் இழு கண்ணா வருதா அந்த ஸ்பீடெல்லாம் ஏய் உன்னை பின்னாடி விட்டு வர முடியாது அதில் இவ்வளோ இடத்துல எல்லாம் ஆயிட்டு எவ்வளோ தூரம் தான் கிடக்கு இதில் நின்றுனா எல்லாம் அங்கே வர அப்புறம் போகும் வர எங்கெல்லாம் எழுந்து கிடக்குன்னே தெரியாது ஏன் குத்துச்சா இங்கெல்லாம் கிடைக்க கட்டலாம் இடைக்கு 500 கிலோ கட்டலாம் இருந்தாலும் இல்லை பக்கா வருதா நல்ல சைஸ் மகாது ஆனால் அச்சுட்டு வந்து பிடிச்சா பார்த்தியா அதோட பெருசு அவர் ஏதாவது கூட நிற்கிறான்னு சொல்லிட்டு அவங்க நிற்காரு ஒன்று தம்பியில் எனக்கு ஸ்பீடாக எடுங்க ஒரு ஸ்பீடாக எழு பட்டு எழு வருதா தாண்டி போகிறதுக்கு முன்னாடி மீன் எல்லாம் கல் வெட்டு அதோட பெரிய மிருகாலோட என்ன சைஸ் மிருகாலு ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்பீடா மாட்டி இழுக்காது இவ்வளோ கடை 2 கல் கடையில் உள்ள கேப்பில் விட்டு போகுது வெளியில் போயிட்டா உள்ளதான் வேலை மிருகாலு இல்லை இல்லை மற்றது ரோகு பச்சை ரோகுலே பச்சை ரோகு உள்ளதானே வந்து லேண்டிங் நெட் எடுத்துட்டோம் இல்லை அவன்கிட்ட ஜோயின்ல லேண்டிங் நெட் எடுத்தீங்க போடல இல்லை அதில் ஒரு நெட் இருக்கும்ல ரவுண்டு நெட் இருக்கு எடுத்துடும் மீனை இப்போ நான் செஞ்சது தப்பு தெரியுமா மீனை கையை வச்சு தொட்டுறக்கூடாது சுருட்டி இருக்கணும் நீ விலைய வச்சு உள்ளதான் கடை அது ஆழமா ஆமாம் அது கொஞ்சம் ஆழம் உண்டு இந்த இந்த கரையில் தானே சேர்க்க போகிறோம் நீ இதில் இதுலேயே மாட்டி கிடக்கல மக இதை வந்து எடுத்து விடல நீ இனி அது வரை போக மாட்டியால ஒத்தை கரங்குமாகும் கரங்காது வலை அந்த அத்தம் பெயில இங்கே வரணும் ம் இங்கே மாட்டி கடை ஊரில் இப்போ வருது நான் யாரும் நம்மள அப்போ தான் வலை வந்து அங்கே அத்தம் போயிட்டு வரும் இல்லாட்டி அப்படியே கறக்கானா சரி ஏன் மீனா அப்புறம் அதில் கெட்டதுக்கா அந்த அத்தம் போடலையா இல்லை நான் அதில் வந்தால் கரெக்டாக இருக்கும்
இல்லைல்ல இல்லாட்டி கரெக்டாக வராது. அந்த முக்கு போயிட்டு தானே வருவான். வலையில இல்லை நெல் மீன் இதுக்கு உள்ள நிறைய இருக்கு. கடகா இப்போ தான் ஆன் பண்ணமாக்கா. இல்லை எடுத்து ஒரு எடுப்பு உள்ள பார்த்து அந்த வலையில் வேணி முட்டிக்கு குழையும் நானே. ரோகு தானே பச்சை ரோகா? நான் எனக்கு அங்கே வீடியோ எடுக்கணும். எல்லாம் அங்கே போகிறானு பிடிச்சி கரைக்கு கொண்டாங்க. போச்சா அதுவும் அடிச்சுலே சரியான சாட்டம். இங்கே இருந்து கையில் இருந்து நழுவுனது அங்கே தான் போய் விழுந்து. இதில் என்னத்தை லாக் ஆகிட்டேன். அப்போ உள்ளதான் கிடக்கு. அப்போ உள்ளதான் கிடக்கு. போதும்ல ஒரு வழியாக கிராஸில் போட்ட வலையை பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. ஒரு மீன் டைவ் அடிச்சு அந்த பக்கம் மறந்துருக்கு. உனக்கு கையில் இருந்து நாளை உள்ளாடி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கையில் வந்து மாட்டிச்சு தெரியுமா? அதுதான் பறந்த போல தான் இருந்து செக்கச்செவனில் இருந்து. அலப்பு ஜஸ்ட் மிஸ் கிட்ட. இப்போ ரெக்கார்டிங்ல நமக்கு இருக்கு. கிடக்காலே கிடச்சாது கொல்லுல அத புழுக்க கண்ணி இல்லடா சாடுது. வாங்கலை என்ன பார்த்த சாடுங்கள நேரு ஒரு குத்து டிஸ்கா. டேய் காட்டில் அதை கிடச்சா தலைவர் சாட்டம் விட்டாச்சுன்னா அவனை மூஞ்சில் பதம் பார்த்துருவேன் கேட்டுக்கா. அவனை மூஞ்சி அவ்வளோ பெருசா இல்லை. அந்த அந்த கண்ணியில் மட்டும் அவ்வளோ பெருசா அது. ஏங்க இல்ல வாங்கல இவனாது வாங்கல இங்க வாழ இங்க வாழ படக்கூடாத இடத்துல மட்டும் படக்கூடாது. வேற எங்க பட்டாலும் குழப்பம் இல்லை. பார்த்து வேற எங்கேயா போயிடாம உள்ள. அவனை பார்த்து அப்படி நடந்து அந்த லேண்டிங் நெட் வச்சு அந்த மீனை வாங்கிடலாமுக்கா. இல்லை அவ்வளோ பெருசால அது. நானே அங்கே நீங்கள் வார அவ்வளோதானா? சரி நீ சேர்த்து நடுவில் ஒருத்த மாலை அது தெரியும். நான் ஏன்னா என்ன ஒரு பெரிய மீன் பிடிக்கணும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஜோ இங்க வாங்க ஜோ. குறுக்கில் அப்புறம் சாட விடாது. இங்கே தான் கிடக்கும் ஐட்டங்களே. இங்கே தான் கிடக்கும். பாருல ஃபாஸ்ட்டாக பாருல என்ன தெரியுது அப்படியா?
அடியில் விட்டு போச்சாகும். காலில் வச்சுடுங்க தம்பி, காலில் இருந்த பிறகு போகுது. ஏன்னா கையில் ஒரு மீன் தட்டுப்படலையே. ஸ்லோப்பியா இல்லையா? அதில் கையில் தட்டுப்படல மகா. மீன் செல்ல முடியாது. இனிதான் பதுங்கி கிடக்கும் இனி எல்லாம். மீனும் செல்ல முடியாது, நிறைய மீன் செல்ல முடியாது. சரியான சைஸ். நான் கவனிச்சல கல்லு, அந்த ஒரு கல்லு கடையில் மீன் இருக்குங்க. தட்டுச்சா? இப்போ ஆன்லைன் இருக்கு. கடக்கா மீனை கீழே தள்ளி போட்டியா? போடுங்க போடு. ஆன்லைன் இருக்கு மக்கா, பாத்துக்கா. நீங்க பாருங்க, ஆன்லைன் இருக்குன்னு பாரு. ரெட் கலர் லைட் பத்துதா? வேற மீன் கிடக்கல, அடியில கிடக்கு மீன் கிடக்கு. வலை உள்ள இருக்கு, வலை உள்ள இருக்கு. இல்ல நான் என்ன காலிட்டு சேர்த்தேன். கண்ணியத்தை போட்டுங்க, கண்ணியத்தை போட்டு உள்ள கண்ணி ஒன்று பத்தாண்டாம்ல. ஒரு கண்ணி போட்டுங்களே. இந்த சைடு இதை மட்டும் பிடிச்சு அந்த இது காலை தட்டிச்சு உங்களுக்கு மீன். ஆ அடுத்து தட்டிச்சு. என்ன தெரியல, உள்ள காணோன்னு நீங்க கிட்ட காலை தட்டிச்சு. மகா நெல்ல கிழிச்சிரும். இருல கண்ணி இல்ல மகா, வேற வழி இல்ல. ஒரு கண்ணி கிளி. ஒரு கண்ணியால கிளிதாங்க. காடி போனா இந்த சைஸ் இருக்கும். இது என்னல சைஸ் மகா? இடிச்சில நின்னு அப்பா முதல்ல நின்னு மகா ஆன்லைன்ல இருக்கு. நான் சோப்பு லைட் பத்து. அப்பா எரி வாயுக்குள்ள கையே போகுது. டேய் தம்பி, ஒரு அடி அடிச்சாச்ச மண்டை கிண்டலம் பேந்துருமே. டேய் வலையில உள்ள பிரேட நம்பாத. ஆமா மீனை கட்டி பிடிச்சு தான் கொண்டு போணும் கேட்டியா? டேய் என் ஃப்ரெண்ட்ல இதோ வருதா? உய் 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 என்ன நிக்கு இல்ல தம்பி, இது பாரு, சுத்துங்க இதே சைஸ்ன்னு தான் நினைச்சு. இல்ல இதே சைஸ் இருக்காது மீனாடி. இத பிடி, இந்த லேண்டிங் நெட் இப்படி பிடிங்க. நான் மீனை ஏத்திட்டு கொண்டு போட்டு கரைக்கு. இது எப்படியா கொண்டு போயிருக்க தம்பி விட்டுறாங்க. ஆமா நம்ம சைஸ் ஆகும். உள்ள ஒண்ணு கிடக்கு, அதான் கொஞ்சம் பெருசு தான். நிக்க சாடுன்னு தெரியாது. முதல்ல இடிச்சு வந்துரு பாத்தியா? வந்து இடிச்சிட்டு வரி. இதான் வெளியில அந்த இதுல சாடுனதோ? அது வேறயா? அது வேற. அப்பா மான்சர்ல பெரிய ஆத்துல இருந்து பிடிச்சிட்டோம்ல பெரிய மீன். அப்படியே கமத்து அப்படியே அந்த பிரைட்ல பிடிச்சு பிரைட் வலைய விக்கிறாங்க. வலைய விக்கிறாங்க. உள்ள ஒரு சம்பவம் கிடக்கு. இன்னும் ஒருத்த கிடக்கு. எங்க ஒண்ணு கிடக்கு, இன்னும் ஒண்ணு கிடக்கு. நான் வந்தாச்சு, லைட்டா வந்தாச்சு. லைட்டா அடியில பிடிச்சு தூக்கு. தம்பி இந்த வலைய நம்பாத, கிழிச்சோம். அடியில கால்ல தட்டுதா மீனா? மீன் இருக்கு கேட்டியா? ஒன்னு இருக்கு. நான் கடையில விட்டு இருக்குது. நான் இல்ல வேற உனக்கு கை இருக்குல்ல, கையை லைட்டா தூக்கு. விடு கையை விடு. விடு வாட்டியை கட்டிருங்க. விடுமாக்கா. ஓகே தானே, தெரியுதுங்க. டன் தானே. எப்படியா இல்லையே? ஒரு 8 கிலோ இருக்காதா? அவ்வளோ இருக்காது. 5 இருந்தாலும் 5 இருக்காது, கூடுதல் வரும். 5 மேடம் அடியில் கிடைக்கிறது கொஞ்சம் வலை ஓய்ந்திருக்கு. போய் வலை ஈய சைடில் இல்லை மக்கள் மீன் மாட்டினது. வலை எலும்பி இருக்கு. அந்த மீன் போயிடும் எப்படின்னா உள்ள கடந்தது. சரி ஒன்று இதை விடாம இதே கொண்டு போவோம். புரியுதா? இதை விட்டோம். அதை கிடைக்காது. எப்படி வசமா வந்து நெஞ்சில யாரும் இருக்காரு? நெல் மக்கா, நானே அடிக்கும். பொறுமையாக அவ்வா இப்போ பாரு, ஒரு அடி இருக்குல்ல. வலை எடுங்க மீன் விட்டுறோட மர இல்லை நீ ரெடி பண்ணல. வாரம் விடு நீ விட்டுரு, மீனை விட்டுரு. கொண்டு போயிரு. தெரியுதா?
போயிச்சா சவுண்ட் ஓடுது டேய் குத்தி மாதிரி இதில் அது ம் காலில் முள்ளு குத்திடாமல போ தூக்கி இப்படி இருக்க வையில உயிரோட தூக்கி இப்படி வை கட்லா மாதிரி இருக்குல்ல மக்கா வாயெல்லாம் பார்த்தா கட்லா மாதிரி இருக்குல்ல ஆனால் ரோகு தான் இல்லை இந்த பதில் இல்லை எத்தனை வயல் நல்லா இருக்கும் இந்த ஆறில் தான் இப்போ பொண்ணு கிடக்கேஞ்சி இல்லை அப்போ முதல்ல குத்தி சாட்டி மறைஞ்சா வேறையா வேற தானா ஏ அப்போ அங்கேருந்து இங்கே வர அணைச்சி கொண்டு வந்த பிரோஜனத்தை பற்றியா தட்டிச்சாலி ஸ்லோப்பியான்னு பிடிக்க தொடங்கல் ஸ்லோப்பியான்னு சொல்லி அழுது கடந்து போய் அப்போ கடந்தது எங்கே போய் நிறைய கிடைக்குது ஒன்று ரெண்டுல நிறைய எடுக்கலாம் இதை யார் தோன்றது இங்கே கடந்த ஒரு ஸ்லோப்பியா காணலையே பீமனா இவ்வளோ தூரம் வந்தவரை இருந்து அது என்னதுல இங்கே ஈயத்தை பிடிச்சி உள்ள ஏற்றுங்க மீன் கிடக்கும் உடம்புனா உள்ள கிடக்கும் வா ஈயத்தை பிடிச்சி உள்ள ஆட்டுக்க பல்லு சின்ன கம்பு இருக்குது அதுக்கு கம்பு காத்த உங்களுக்கு குத்திச்சோ ஆம்பளை என்ன முடியுமோ பண்ணி அவ்வளோ பெரிய ரோகிய வலையில் தாங்குது அது கொஞ்சம் கூட வலையை விட்டு விட்டா பிரச்சனை இல்லை இந்த மீன் என்ன இல்லையா மீன் வலை ஃப்ரீயாக அது சுட்டு பார்க்க ஒரு மரக்கட்டை இருக்குது என்னடா இது மரக்கட்டை பெருசாக இருக்கு அது மரக்கட்டையில் வந்து நிற்குது அதுவும் வம்ப சாண மாதிரிலாம் இருந்து அடி அடி மீன் அடியில் போகுது அவுச் அஞ்சா ஸ்லோப்பி அடை கரெக்டாக இப்படி உள்ளாடி விட்டு புழுக்குன்னு சாடுது கேட்டுக்கா நெல் அடியை பிடிச்சிருந்தது இந்த வலையில் ஸ்லோப்பியெல்லாம் பறக்குங்க ஒன்று ஒன்றா சரியா நாங்கள் அதில் போய் சாம்பியன் எடுத்துகிட்டு வரோம் நேரு கிளி 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 இல்லை பறக்குங்களே அதை ஒதுக்கி போடு பிரானாஸ் எல்லாம் வம்ப ஸ்லோப்பியா பறக்கிக்கா வரேன் எங்கே தம்பி போறிய இங்கே நின்று விடுங்க வரேன் வலையில் ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு சாமின் கிடந்தா அது போய் பறக்கும் அதில் கிடக்கால மீன்
அந்த அத்தத்தில் என்ன அடகு அப்படியா 2 கிலோ வருமா 3.5 கிலோயா 1.5 கிலோ கிடக்குமா தெரியல பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு சாமியன் நம்ம வலையில் ஒன்று தட்டி கிடக்கு அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். தண்ணி எவ்வளோ தாளம்னு தெரியுதா? இங்கே கிடக்கு போச்சா அதுவும் இது ஸ்லோப்பியா இடத்த ஸ்லோப்பியா பெருசா ஸ்லோப்பியா என்ன இருக்குல்ல ஆனால் அது எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. இங்கே எங்கே எங்கே ஆ தம்பி போமா நான் ஒன்றும் செய்யலை, அது கண்ணி அதில் சேர தளவுதான். அப்படி நம்ம சாமியனும் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. நம்ம லேண்டிங் நெட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு எடுத்துருக்கலாம். பெருசா சின்னதா? அதோட பெருசா எப்படி அதே போகுது அது மேட்ரு. முக்கில் இடந்தா இந்த அளவு சீக்கிரம் ஒரு மீன் தெரியுமா? மோனம் பிடிச்சிருக்கீங்களா? குழப்பம் இல்லை. கிளம்புமா கேம்பில் ஒரு அண்ணன் விட போடாதா? 2 மூணு அணை போடணும். 2 மூணு இல்லை, ஒரு அணை. சரி, ஒரு அணை ஏதாவது பிளைன் நடத்தப்பட்டேன். தம்பி கொண்டு கொத்தினருக்கு ஆளுக்கு 100 ரூபா வச்சு கொடுப்போம் மேலே.